வேலூர் மாவட்டம் வேளாந்தூர் மலைப்பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பேருந்து ஒன்று அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் 14 மணி நேரமாக பேருந்தானது இந்த வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அந்த வேலூர் மாவட்டத்தில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அந்த பல்வேறு பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீர் சேர்ந்துள்ளது. அதே போன்று ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில இந்த வேலூரில் இருந்து நேற்று இரவு அமிர்தி வழியாக அந்த ஜவ்வாது மலை போலூர் நோக்கி சென்ற 777 என்ற அரசு பேருந்து நம்பியம்பட்டு இந்த வேளாத்தூர் மலைப்பகுதியில் இந்த காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த தரைப்பாலம் முழுகியதன் காரணமாக இடையில் சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் பேருந்து சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த சாலையின் இருபுறமும் காற்றாற்று வெள்ளம் செல்வதால் நேற்று இரவு முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 14 மணி நேரமாக அந்த அரசு பேருந்து சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அவர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கு சென்று இருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவர் மட்டுமே கிட்டத்தட்ட 14 மணி நேரமாக அந்த பேருந்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இருந்த போதிலும் இரண்டு பக்கமும் காற்றாற்று வெள்ளம் செல்வதால் தரைப்பாலம் முழுகி இருப்பதால் அந்த பேருந்தை இயக்க முடியாமல் இருப்பதாகவும் அந்த காற்றாற்று வெள்ளம் வடிந்த பின்னரே அந்த பேருந்தை எடுக்க முடியும் என்று இந்த போலூர் பணிமனை பொது மேலாளர் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார்.